ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான தக்காளி அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரைப்படி புழுங்கல் அரிசியை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நான் கூடவே காரத்துக்கு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் மிளகாவோட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்த மிளகாவை சேர்த்து விட்டுடலாம். நான் 5 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 6லேருந்து 7 வரை சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மிளகாவும் தக்காளியும் மசிஞ்சோன்னே நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனையும் இதோட சேர்த்து விட்டுட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி வந்தால் போதும், அது வரை இது ஓடட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மெசஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு கொரகொரப்பாக இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணும்போது அடை உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடை பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம அடையை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ சுற்றிலும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, அடைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரணும், இது வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்திருக்கு. திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடை 2 சைடுமே வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே எல்லா அடையுமே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி அடையோட தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.